கோட் படத்தில் விஜயகாந்த் காட்சி பார்த்து நெகிழ்ந்து போன விஜய். வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வரும் படம் கோட். அரசியலுக்கு முன்பாக நடிக்கும் படம் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் வந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் படத்தில் கேப்டன் விஜயகாந்தையும் AI தொழில்நுட்பத்தில் அட்டகாசமாக காட்டியிருக்கிறார்களாம். இதனால் இரு தரப்பு ரசிகர்களிடமும் இப்போது இருந்தே வரவேற்பு வந்துவிட்டது. படம் எப்போ ரிலீஸ் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இப்போது ஷூட்டிங் முடிந்துவிட்டது. போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. உலக தரத்துடன் தயாராகி வருவதால் படம் வெளியாக சற்று தாமதமாகிறதாம். தற்போது படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆகும் என அறிவிப்பு வெளியானது. இந்த படத்தில் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன ரோல் என பார்ப்போம். படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு கேப்டன் வரும் காட்சிகளை பிரேமலதாவிடம் போட்டு காண்பித்தாராம். அதை பார்த்ததும் முழு திருப்தி அடைந்த அவர் டபுள் ஓகே சொல்லிவிட்டாராம். இந்த படம் விஜயகாந்துக்கு கூடுதல் பெருமையை சேர்க்கும் என்றும் சொல்கிறார்கள். படத்தில் கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் விஜயகாந்த் சீன் அட்டகாசமாக இருக்கும் என்றும் பேசப்பட்டு வருகிறது. 1993ஆம் ஆண்டில் வெளியான செந்துரபாண்டிக்கு பிறகு, அதாவது 31 ஆண்டுகளுக்கு பின் விஜயகாந்துடன் இணைகிறார் விஜய். அப்படி என்றால் படத்துக்கு மவுஸ் இருக்கதானே செய்யும். AI தொழில்நுட்பம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு ஒரு புதுமையான விஷயம். அது எப்படி உயிரோடு இல்லாதவர்களை உயிரோடு கொண்டு வர போகிறார்கள் என்று ஆச்சரியம் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை பொம்மையை போல கார்ட்டூனில் காட்டுவார்களோ என்றும் சிலர் நினைக்கிறார்கள். ஆனாலும் நிஜத்தில் பார்த்த விஜயகாந்த் போல அச்சு அசலாக கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாத வகையில் தான் AI தொழில்நுட்பம் இருக்க போகிறதாம். அதற்காக தான் படம் ரிலீஸ் ஆவதும் தாமதமாகிறது. சில கேப்டன் காட்சிகளை பார்த்து விஜயை நெகிழ்ந்து விட்டாராம். ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.